சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும். மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். எங்க ஊர்ல மாடு வச்சுட்டு நாங்க போய் நடத்துறோம். இப்ப 2 மாடு வச்சுட்டு நாங்க கிராமமா தேடி போறோம். மாட்டுக்கு தூசி இல்லாத எந்த இடம் மேயட்டுன்னு எங்க ஊரை சுத்தி ஒரு இடம் தூசி இல்லாத இடம் இல்லை. ஆட மாட்டை ஓட்டி நாங்க பக்கத்து கிராமத்துல போய் அங்கேயும் தேடுறோம். நல்ல பில்லு இருக்குதா, நல்ல தண்ணி இருக்குதா குடிக்கிறதுக்கு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எங்களால மாட்டை விட்டுட்டு கீழே உட்கார முடியல. அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்குது. மழை பெய்யறாங்க, அந்த பவுடர் ரொம்புது. வீட்டுங்கள்ல கொஞ்ச நேரம் துணி காய வச்சுட்டு 5 நிமிஷம் போய் எடுத்தா அந்த துணி எவ்வளவு அளவுக்கு பவுடரு பஞ்சு போய்க்குதுன்னு கேட்க சொல்லு. வந்து பாருங்க, கிராமத்துக்கும் கல்பாறை வேண்டாம். கல்பாறை அறவே நாங்க வைக்கிறோம். அந்த எடுத்துக்கிற பள்ளத்துல கிராமத்தை கொஞ்சம் தள்ளி மூடிட்டு அந்த கிராமத்துல எவ்வளவு அப்புறம் அவங்க நடத்த சொல்லணும். கிராமத்தை பங்கம் வந்து அவங்க போட்டுட்டு அதுக்கு மேல அவங்க தொழில் செய்ய சொல்லுவோம். நன்றி, வணக்கம். எந்த காரணத்தை கொண்டும் இருக்கிற வேண்டாம். இல்லாத குரல் எவ்வளவு வழிகளிலும் நடந்திருக்கு எவ்வளவு நிறைய பட்டியல் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நோக்கம் அவங்க யாரும் எங்களுக்கு எதிர்பட கிடையாது. இந்த ஊருக்கு எடுக்க வேண்டாம், வரி வேண்டாம், இதெல்லாம் திரும்ப சொல்றாங்க. அதை மட்டும் கட் பண்ணிக்காங்க, மற்றவங்க முன்னாடி பேசுவாங்க. தேங்க்யூ. விவசாயம் அழிஞ்சு போச்சு, வாழ்வாதாரம் போச்சு, விலங்குகளுடைய குடிநீர் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, விலங்கு அதெல்லாம் அடியோட போயிடுச்சு. இப்போ ஏதோ ஓரளவுக்கு வருகிற வருமானத்துல டாக்டர் போய் பார்த்து எங்க உடம்பாக்கப்ப செக் பண்ணி நாங்க ஏதோ பேரளவுக்கு உயிரோட இருக்கோம். இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல நிச்சயமா எங்க உடல் நலம் இந்த குவாரிகளால் பாதிக்கப்பட்டு இந்த சமுதாயமே சீரழியக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி ஒரு நிமிஷம் ஒரு லாரி வருது. அதனால நாங்க மாடு ஓட்டி மட்டும் சரி, குழந்தைங்களை வெளியே ஸ்கூலுக்கு அனுப்புறதும் சரி போக முடியல. நாங்க வண்டிக்காரன் தான் எங்களை பார்த்து பதறணும். நாங்க அவங்கள பார்த்து பதற வேண்டியதா இருக்குது. ஏன் அந்த நிலைமை? என்ன ரோடு வசதி போட்டு கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. சும்மா ஒரு போறவங்க பார்த்தோம் ரோடு நேரம் போற வேணாம், எங்களை அச்சு விட்டு அச்சு போனா கூட கேள்வி கிடையாது. எதுக்கு அந்த ரோடு வசதியில என்ன அந்த ஸ்பீட் பிரேக் ஏன் போடாம போயிட்டாங்க? அது முன்னாடி எங்க ஊர்ல இந்த பக்கம் 4 பிரேக், இந்த பக்கம் 2 போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப அது கூட சுத்தமா இல்ல. அவனை பார்த்து நாங்க ஏன் பயப்படணும்? அவன் தான் எங்களை பார்த்து பயப்படணும். இந்த ஊர் மக்களுக்கு யாருன்னா பிரச்சனை வந்தா வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏன் அவனை பார்த்து பயப்படணும்? தயவு செய்து சுற்றுச்சூழல் பாதிக்கிறது இந்த மாதிரி வண்டி வர்றது எங்க ஊருக்கு சந்ததியினர் மட்டும் இல்ல, கிராமத்துல இருக்கவங்க அனைவருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாம இருக்கணும். அவங்க வருங்கால சந்ததியினரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த போராட்டத்தை பண்றமே தவிர தனிப்பட்ட ஒரு ஆளுடைய வருமானத்திற்கோ சுகத்திற்கோ இந்த போராட்டமோ இந்த எதிர்ப்போ கிடையாது. கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் காரு, பைக்கு, வேனா இருக்கு. இந்த லொகேஷன் வச்சது தப்பான லொகேஷன். இங்க பஸ்ல எப்படி வர முடியும்? பஸ்ல வர்றவங்க எப்படி வர முடியும்? நேரத்துக்கு வர முடியாது. அதனால இது இன்டென்ஷனலா ராங். சுத்தி இருக்கிற அந்த பெரிமீட்டர் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க சொல்ற மாதிரி 1 கிலோமீட்டர் 500 கிலோ 1/2 கிலோமீட்டர் தூரத்துல எல்லாம் இல்ல. ஒரு வீடு கரந்தை காலனியுடைய வீடு 200 மீட்டர்ல இருக்கு. ஆனா 1 கிலோமீட்டர் காகனம் கிராமம் போடுங்க. காகனம் கிராமத்துல மட்டும் இது அஃபெக்ட் ஆகல, கரந்தை காலனியும் அஃபெக்ட் ஆகுது. அது ஏன் மென்ஷன் பண்ணல? எந்த டாக்குமெண்ட்ல தெரியல. கரந்தையே கன்சிடரே பண்ணல அவங்க. அது மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் கணக்கு பார்த்தா 10,000 மரம் நட்டுருக்கணும். எத்தனை மரம் இருக்குது? ஜிபிஎஸ்ல ரோட்ல இருக்கவங்க போனா கூட ஜிபிஎஸ் போட்டா மேல இருந்து பார்க்கலாம். எத்தனை மரம் காமிக்க சொல்லுங்க? ஒரு 10 மரம் காமிக்க சொல்லுங்க. இருக்கிற மரத்தை தான் வெட்டி சாட்சி எடுத்தாங்களே தவிர ஒரு மரமும் நடல, நட்டு வழக்கமும் கிடையாது. அதுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் கிடையாது. ஆனா எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் பக்காவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது சுரங்க மூடல் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு குவாரியை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ண போறோம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு குவாரி முடிஞ்சதுன்னா அதை நாங்க வாட்டர் ரிசர்வாயரா மாத்தணும்னு 5 வருஷம் முன்னாடி சொன்னீங்க. ஆனா இப்ப கொடுக்கிற குவாரியோட அப்ரூவல் எல்லாமே கிளஸ்டர் குவாரின்னு சொல்லிட்டு அந்த குவாரியோட சேர்த்து ஒரு பள்ளம் எடுக்கிறீங்க. இது ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு காமன் சைஸ். ஒரு பள்ளம் எடுக்கிறீங்க, அந்த பள்ளத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்தாதான் அந்த பள்ளத்துல தண்ணி நிற்கும். நீங்க கிளஸ்டர் குவாரின்ற பேர்ல அதே பள்ளத்துக்கு பக்கத்துல கண்டினியூஸா அப்ரூவல் கொடுக்குறீங்க. அப்ப அந்த பள்ளத்துல எப்படி தண்ணி நிற்கும்? இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லிடும். ஆனா ஆபீசர்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் அப்ரூவல் எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க, ரேடியஸ்னா என்ன? வட்டம். குவாரியை சுத்தி ஒரு காம்பஸை வச்சு ஒரு வட்டம் போட்டீங்கன்னா வட்டமா இருக்கட்டும். அந்த ஸ்லைட கடைசியில போட சொல்றேன். அது வட்டமா இருக்கா இல்ல நீள் வட்டமா இருக்கான்னு பாருங்க. அதாவது வீடு அஃபெக்ட் ஆகாத மாதிரி வளைச்சிருப்பாங்க. இது குவாரி,
கோடு இப்படி போகும், வீடு இங்க வருதுன்னா அப்படியே டவுன் பண்ணுவாங்க, திரும்ப வீடு இல்லைன்னா இப்படி வரைவாங்க. இப்படிதான் அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நான் எல்லாருக்கும் காட்டுறேன். இங்கிலீஷும் தமிழும் ஒரு டிரான்ஸ்லேட்டரும் வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தது வந்து திருவண்ணாமலைன்னு இருக்கும். இதே தமிழ் டாக்குமெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த குவாரிக்கு வந்து உரிமம் கொடுத்ததா இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு காகம் கிராமத்துல இருக்கிற மக்களோட வந்து எப்படி தெரியும்? அப்போ பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற துறைமுகம் வந்து சென்னையும், அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ் டாக்குமெண்ட்ல போய் பாருங்க, கொச்சின் வந்து நம்ம ஊர்ல இருந்து கொச்சின் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளால இருக்கு. அது 84 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஊர்ல இருந்து. பாத்தீங்கன்னா திருச்சி, விழுப்புரம், தர்மபுரின்னு போட்டு இவங்களே ஏதோ ஒரு பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட டாக்குமெண்ட் எல்லாமே என் கையிலேயே இருக்கு. திருச்சி, விழுப்புரம், தர்மபுரியில இருக்கிறவங்க வந்து குவாதரிக்கு ஆதரவா தெரிவிச்சதா ஆபீசர்ஸே ரெக்கார்டை கிரியேட் பண்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? நீங்க ஆபீஸ்லயே உட்காந்துட்டு இந்த மண்டப செலவு எதுக்கு, எல்லாம் எதுக்கு? நீங்களே ஒரு 30 பேரை சென்னையிலேயே சைதாப்பேட்டில் இருக்கிற பனகல் பில்டிங்ல நீங்களே ஒரு 30 பேர் ஆட் பண்ணிட்டு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடலாமே. இன்னைக்கு எல்லாமே வீக் டேஸ்ல தான் வைக்கிறீங்க. ஒரு சாட்டர்டே வச்சாலாவது கொஞ்சம் பேராவது அட்லீஸ்ட் லீவ் இருக்கும். எந்த மீட்டிங்கா இருந்தாலும் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு ரிக்வெஸ்ட், நீங்க வந்து இந்த மாதிரி தவறான ஆவணங்களுக்கு நீங்க இது மாதிரி அனுமதி கொடுக்கும் போது உங்க மகன் பள்ளி கல்லூரியில படிக்கிறவங்க கிட்ட நான் இந்த மாதிரி வேலை தான் கொடுக்கறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆனா எங்களால சொல்ல முடியும். ஊருக்காக நாங்க வந்து உண்மையா இருக்கோம், கடைசி வரையும் நிப்போன்னு எங்களால எங்க குழந்தைங்க கிட்ட என்னைக்கும் சொல்ல முடியும். நன்றி. குவாரினால ஒரு நோய் வருது, அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. அதோட நோய் பேரு சிலிகாசிஸ். அது எதனால வரும்னா மைனிங்ல இருக்க சிலிக்கா டஸ்ட்னால வருது. அது லங்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அந்த நோயை கியூரே பண்ண முடியாது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அடுத்ததுக்கு அப்ரூவ் வாங்குற நீங்க அதுக்கு பொறுப்பு எடுத்துப்பீங்களா? அவங்களோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நீங்க பாத்துப்பீங்களா? 5 வருஷம் 10 எங்க வீடு வந்து ஆர்எஸ் கல்குவாரினால விரிசல் விட்டு கம்பாக பிடிஓ ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வீடியோ வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. கட்டி வச்சிருப்பாங்க. தண்ணி வந்து சுத்தமா குடிக்கிற தண்ணியா கிடையாது கரண்டில. இப்போ நான் வார்த்தை எனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஒரு 2 ஹவர் மட்டும் தான் தெரியும். இல்லைன்னா நான் வந்து குடிக்கிற தண்ணி வந்து கண்டிப்பா பாட்டில குச்சி எடுத்து வந்திருப்பேன். அது வந்து வெறும் உப்பு தண்ணி மட்டும் தான். நீங்க காய்ச்சல் எடுத்து பாத்தீங்கன்னா மேல உப்பா மெதுக்காது. இங்க கிராமத்துல நிறைய பேர் வந்து பிரெக்னன்சி இருக்காங்க, பேஷண்ட் உடம்பு சரியில்லாத இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கோரியில வந்து வெடி வச்சாங்கன்னாக்கா அதனுடைய அதிர்வுனால என்ன ஆகும்? அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு உடம்பு சரியாகும். நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இருந்தும் பக்கத்துல ஏற்கனவே 4 கோரி ஆகிப்போச்சு, 5 கோரி ஆகிப்போச்சு. இப்போ 6வது கோரியும் கொடுத்தீங்கன்னாக்கா வெறும் இந்த காதல் கிராமத்தையும் கரந்தை கிராமத்தையும் வெண்பாக்கம் எல்லாத்தையும் சேர்த்து கோரியாவா ஆக்கிடலாம். எல்லாமே கிராமமே தேவையில்லை, யாருமே இங்க வாழ முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அதனால இதெல்லாம் கருத்தில் விட்டு நீங்க இதை செயல்படுத்தினீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. நான் காகனம் கிராமத்துல இருந்து வரேன். எங்க ஊர்ல வந்து நிறைய வந்து ஜஸ்ட் படியுது. ரோடு வந்து இப்பதான் சரி பண்ணிக்கிறாங்க. அந்த ரோடு இப்ப டேமேஜ் ஆகுது. பசங்க பள்ளிக்கூடம் போக முடியல. இந்த கரண்ட் டர்னில் இருந்து ஃபுல்லா குண்டும் குழியுமா இருக்குது. சுத்தமா அந்த கிறிஸ்தவங்களை எங்க ஊருக்கு வர வைக்காதீங்க. மாடு ஆடுலாம் ரொம்ப பாதிக்குது, விவசாயம் பாதிக்குது. எங்க ஊர்ல சுத்தமா பாதி விவசாயம் அழிஞ்சு போச்சு. குடிநீர் கிடையாது. குடிநீர் வந்து அதுக்கு முன்ன தண்ணி வந்து 1/2 ஹவர் 1 ஹவர்னா விடுவாங்க. இப்ப சுத்தமா 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட வர மாட்டேது. கிணத்துல தண்ணி இல்லைன்றாங்க. உன்ன திருப்பி பள்ளம் கொடுத்தா தண்ணி வசதி கம்மி ஆயிடும். நாங்க வாழ்வாதாரத்தெல்லாம் எழுந்து நாங்க தஞ்சம் பழைக்க போறாண்டே நாங்க வெளியூர் தான் போனோம். அதுமாரி நிலைமைக்கு எங்களை வர வைக்காதீங்க. தயவு செஞ்சு திருப்பி எங்களுக்கு கிறிஸ்தனை கொடுக்காதீங்க. வர கிறிஸ்தனையும் தடுவோம். எங்க ஊருக்கு வர கிறிஸ்தன் வேணாம் சார். நன்றி, வணக்கம். நம்ம பின்னோட சந்ததிக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆபத்தானது. இந்த கோரி வந்து இந்த கோரி வரதை தயவு செஞ்சு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. நம்ம கனிம வளத்தை கொள்ளை எடுத்துட்டு போயிடுவாங்க. விவசாயம் பாதிக்கும், தண்ணீர் நீர்மட்டம் குறையும். இதனால நிறைய பாதிப்பு வரும். உங்களுக்கு இப்போ வரும்போது உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ரேஷன் கார்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இது பின்வரும் சந்ததிக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். உங்களுக்கு இன்னைக்கு நல்லதா தெரியலாம், நாளைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. ஏற்கனவே கோரி நிறைய இருக்கக்கூடிய ஒன்றியம் பாத்தீங்கன்னா வெம்பாக்கம் ஒன்றியம் மட்டும் தான் அதிக கோரி இருக்கக்கூடிய கிராமமே ஒன்றியமே. காவனம் காந்தி கிராமம் மக்கள் வந்து தேவரி நடந்தால் இலங்கை அகதிகள் வெளியே தள்ளப்படுவாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் போல வெடியடித்து எங்கள் கிராமத்தை தாக்குதல் நடத்துகிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கிறது வெட்கக்கேடாக மனவாக இருக்கிறது.
அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இதுக்கு கல்குவாரியை தடை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. சும்மா நடந்து போனாலே 5 நிமிஷத்துக்கு அந்த இடத்துக்கு போகலாம், அவ்வளோ பக்கத்தில் இருக்கு. அரசாங்கம் என்பது மக்களுக்கான நல்லதை செய்யறதுக்கு தான் இருக்கு. அது இல்லாம தேவையில்லாத மக்களை யாராச்சும் இந்த கசூர் வருது. ஆடு மாடுலாம் வச்சிருக்கோம், அதுக்கு மொத்தம் பில்லு மொத்தம் மண்ணு. அது என்ன பண்ணோம்? நம்ம 6 அறிவு இருக்கிற ஜீவனுக்கே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அது 5 அறிவு இருக்கிற ஜீவன் தானே, வாயில்லாத ஜீவன் தானே. அந்த ஜீவன்லாம் என்ன பண்ண முடியும்? அதுங்கள நம்மளுக்கே 6 அறிவு படிச்ச நம்மளே இது மாதிரி ஆடு மாடு எல்லாத்துக்கும் நம்மளே அது தீங்கு விளைவிக்கிறோம். அதுங்க என்ன பண்ணோம்? எங்களுக்கு வந்து கிரஷர் வேணாம், ஏற்கனவே இருக்கிற கிரஷரையும் எடுத்துருந்தோம். இந்த கிரஷரை எங்களுக்கு வரக்கூடாது. இந்த கிரஷர் வராமல் இருந்தாலே நல்லா இருக்கும். அது முன்னாடி 2 பஸ் வந்துருந்தது, இப்போ ஒரே ஒரு பஸ் தான் வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், ஒரு குழந்தைங்க கேட்க ஹாஸ்பிட்டல் திடீர்னு போனோம்னா கூட நாங்கள் யாராச்சும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி இந்த பஸ் கூட இந்த லாரிங்க வரத்து போகிறதுனால பஸ் கூட வர மாட்டேங்குது. கேட்டால் ஏமா இந்த மாதிரி லாரிங்க வந்து போனால் நாங்கள் மட்டும் எப்படிமா வரது போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பஸ்ஸுக்காரங்க கூட. அவங்களும் இந்த மாதிரி லாரி எனி டைம் கிராஸ் பண்ண வகையிலே இருக்கு. எங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரும் வேணாம், புதுசாகவே எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு வேணாம். நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். தேங்க்யூ. என்ன பேசுறானுங்கன்னு ஒரு கருத்து பார்த்து வந்து குளத்து தண்ணியில தான் எடுத்துன்னு வந்து குடிப்போம். இப்போ வந்து அந்த தண்ணியே நாங்கள் யாரும் யூஸ் பண்றது இல்லை. இருக்கிற எல்லாத்தையுமே கெடுக்குது அவங்க தான். கெடுத்துட்டு நாங்களே எல்லா வசதியும் பண்றோம்னா எங்கிருந்து வந்தது அந்த வசதி? இருக்கிறத அவங்க கெடுக்காம இருந்தாலே எங்களுக்கு நல்லதுதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடெல்லாம் கட்டுறோம். அந்த வெடி வெடிக்கிறது வந்து எவ்வளோ பாதிப்படையுது, வீடெல்லாம் விரிசல் விடுது. குழந்தைங்க வச்சிருக்கோம், குழந்தைங்களாம் எங்களுக்கு படிப்பு சொல்லித்தர முடியல. குழந்தைங்க பயப்படுறாங்க, வயசானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவங்க வந்து பதில் சொல்லுவாங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணுறோம். சுற்றி வந்து இது மாதிரி ப்ரெஷர் வந்தால் எங்களோட இது நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டின்னு நாங்கள் என்ன வெளியூருக்கு போகிறதா? இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஊருக்கு போகணுமா? இவங்க சம்பாதிக்கிறதுக்கு வேற எங்கேயாச்சும் கூட வெளியே போய் சம்பாதிக்கலாம். நாங்கள் எங்கள் குழந்தை குட்டி வீடு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்களே எல்லாமே வாங்குற ஓட்டுக்கு வாங்குற ஒரு 200 ரூபாய் தான் இன்னைக்கு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. தயவு செய்து அதை தெரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு கொடுக்குற 200 ரூபாய்க்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆனா அந்த 200 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க? அடுத்தது மெடிக்கல் மற்ற எல்லாத்துக்குமே எவ்வளவு செலவு பண்றீங்கிறத தயவு செய்து மனசுல வச்சுங்க, பேசுங்க. தயவு செய்து பேசுங்க. இன்னைக்கு அண்ணனும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும்னு நினைப்பாரு. கொடுங்க, நீங்க எதனா நட்டுவீங்க, கோரினா நடத்துவீங்க, எதனா பண்ணீங்கன்னு ஊர்ல வந்து 6 லட்சம் 10 லட்சம் கொடுங்கன்னு வாங்கிக்கிறீங்க. எங்க ஊர் திருவிழாவுக்கு ஒரு 50,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க. அவர் என்ன அச்சடிச்சா கொடுக்க முடியும்? அவர் எதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியும்? அவர் இங்க இருந்தா எடுத்து கொடுக்க முடியும். அப்ப நீங்க 2 மூட்டை தண்ணி விடணும்னு சொல்லுவீங்க. ஒரு நாளைக்கு 2 மூட்டை தண்ணி விடுங்க. சரி, ஒரு லாரியை கட் பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு தண்ணி விட வேணாம், அந்த காசை எடுத்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் கொடுப்பாங்க. எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. குடி தண்ணியில இருந்து எல்லாமே அடிப்படையெல்லாம் வசதி பண்ணி விடுறாங்க. எதுவும் எந்த குறையும் இல்லை. எங்களுக்கு இது வாழ்வாதார பிரச்சனை. நீங்க ஆடு மாடு கோழி மந்தம் வாங்கி வாழ போறாது, அந்த மிருகத்தினால வாழ விடுங்க தயவுசெய்து. அதுங்க குடி தண்ணீருக்கு என்ன போகாது? நாங்களே 8 நேரம் சொல்லி பண்றது. எங்களுக்கு எந்த ஊருக்கே போறாதுன்னா எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை. கோடைக்காரருக்கு வந்து எங்களால போய் கோடை போட்டுக்கலாம், போயிட்டுக்கலாம். நாங்க எங்க போவோம்? சுத்தி அந்த சென்னையில தான் அங்கதான் போயிடுறாங்க. இதுல பாதிக்கப்படுற மக்கள் அவங்கள கூட்டாண்டே ஆதரவாக செய்கிறாங்க. எங்களுக்கு கோரிக்கை நாங்க எடுத்து என்ன ஆக போறதுன்னு தெரியல. கடமைக்காக கூட நடத்தாதீங்க. எங்களோட ஆழமான உணர்வு கருத்துக்கெல்லாம் பதிவு செய்து இந்த கோரை வராமல் தடுத்து நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊர்ல ஆடு மாடு மேய்க்க முடியல, எங்களால போக முடியல. காஞ்சி போயிருக்கிற பில்லு இருக்கு, அது ஆடு மாடு மேயல. தண்ணி நல்லா இல்லை குடிக்கிறதுக்கு. கிசரு எங்களுக்கு வேணாம். அத்திப்பட்டி அழிகிற மாரி அழிஞ்சு போயிடும் எங்க கிராமம். இதுதான் வணக்கம். கிசரை வேணாம் வேணாம் வேணாம், கிசரை வேணாம் வேணாம் வேணாம்.